கரூர்ல நடந்தது தானா நடந்தது, யாராலேயோ நடத்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தானா நடந்ததா அப்படிங்கிறது வந்து கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சிபிஐல விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த கேள்வி இருக்கு. அதே போல இங்கேயும் தானா நடக்காட்டியும் ஏதாவது ஒரு ஒரு கலாட்டா நடந்துருதுன்னா அது திமுகவுக்கு அனுகூலமா இருந்திருக்கும். ஓகே ஓகே. சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எதிர்பார்த்தது நடக்கல. ஆமா, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. இந்து மக்களை திட்டி பார்த்தாங்க. சரி. மறைமுகமா அது இஸ்லாமியர்களையும் திட்டுற ஒரு இதுவா ஆயிடுச்சு. ஏன்னா கேட்கறான்ல, நான் தீபம் ஏத்துனா யாருக்கு என்ன பிரச்சனை, உடனே எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தர்கா தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. அப்போ வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. உலகத்திலேயே கோயில் நிர்வாகம் பக்தர்களுக்கு பதிலா பக்தர்களுக்கு எதிராக பேசினதுன்னா அது இந்த திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் தான். ரொம்ப ஆச்சரியமான அறநிலையத்துறை நடவடிக்கை அது. சூப்பர் அது. அதுல உடனே அடுத்த உருட்டு என்ன தெரியுமா, நீதி பிடிக்கலன்னா தீர்ப்பை பிடிக்கலன்னு சொல்லலாம். நீங்க சரி, நீதிபதி பார்ப்பான், அவரு சங்கி, அவர் வந்து RSS, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்படி பார்த்தா திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கல்யாணத்துல வந்து பங்கு பெறுறாரு. அது வந்து ஒரு ஜட்ஜு வீட்டு கல்யாணம். நம்ம பேசலாமா? அப்படி பேசினா அதுக்கு சரியா இருக்குமா? நீதிமன்றத்தை அவமதிக்கிற அந்த உரிமை யாரா இருந்தாலும் கிடையாது. அது சனாதன எதிரியா இருந்தாலும் உங்களுக்கு கிடையாது. நீங்க நீதிக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா நீங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது.